உலகின் தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் மருத்துவர் டைஸ் டக்வொர்த் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1840 நவம்பர் 24 அன்னைக்கு இங்கிலாந்துடைய மெர்சிசைடில் இருக்கிற லிவர்பூலில் ராபின்சன் டக்வொர்த்துக்கும் எலிசபெத் ஃபோப்ஸ் நிக்கல் டக்வொர்த்துக்கும் 4ஆம் குழந்தையாக பிறக்கிறார். சர் டைஸ் டக்வொர்த் ஃபர்ஸ்ட் பேரனட். இவர் கூட பிறந்தவங்க 3 பேர் இருந்திருக்கிறாங்க. இவருடைய அப்பா ஒரு மெர்ச்சன்ட், அதாவது வணிகராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்தனால குழந்தை பருவத்திலிருந்தே டைஸ் டக்வொர்த் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1845ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் டைஸ் டக்வொர்த்துக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது டைஸ் டக்வொர்த் நவம்பரில் பிறந்திருந்தனால 1845ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் டைஸ் டக்வொர்த்துக்கு 4 வயது இருந்தது. அப்போது இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக லிவர்பூல்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து டைஸ் டக்வொர்த் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. டைஸ் டக்வொர்த்துக்கு கல்வியினுடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருந்தது. இதன் காரணமாக பள்ளி பாடங்களை முழு கவனத்தோட ரொம்ப சிறப்பாக டைஸ் டக்வொர்த் படித்து வந்தாங்க. அடுத்து 1850ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் டைஸ் டக்வொர்த் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அந்த லிவர்பூல்லேயே இருக்கக்கூடிய ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் லிவர்பூல், அங்கே இவரை சேர்த்துறாங்க. அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது. அங்கு சேர்ந்து டைஸ் டக்வொர்த் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை டைஸ் டக்வொர்த் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபிலாசபி, தத்துவம், ஹிஸ்ட்ரி, வரலாறு, லிட்ரேச்சர், இலக்கியம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் டைஸ் டக்வொர்த் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் டைஸ் டக்வொர்த்துக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணுன்ற எண்ணம் ஏற்படுது. இதுக்கிடையில் 1857ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் டைஸ் டக்வொர்த் இவருடைய ஹையர் எஜுகேஷன் அந்த உயர்கல்வியை ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் லிவர்பூல்ல இருந்து முடிக்கிறாங்க. முடிச்ச பிறகு அதே ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் லிவர்பூல்ல இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. இது 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடியை ராயல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் லிவர்பூலில் தொடர்ந்து இவர் படித்து 1858ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் அந்த ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸை டைஸ் டக்வொர்த் முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா இவர் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக இந்த இங்கிலாந்துடைய மெர்சிசைடில் இருக்கிற லிவர்பூல்ல இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அந்த எடன்பராவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல், அங்கே இவரை சேர்த்துறாங்க. காரணம், இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் தான் இந்த காலகட்டத்தில் யுனைடெட் கிங்டம்லேயே மிகவும் ப்ராமினென்ட்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூலில் ஒன்றா இருந்தது. ஸோ அங்கே இவருடைய அப்பா இவரை சேர்க்குறாங்க. ஸோ அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி 1858ஆம் ஆண்டிலிருந்து டைஸ் டக்வொர்த் இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் MBCHB படித்து வந்தாங்க. MBCHBக்கு லட்டினில் விரிவாக்கம் மெடிசனே பேக்கலோரியஸ் சிர்ஜரி அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் டைஸ் டக்வொர்த் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படித்து வந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் ஃபிசியாலஜி உடலியல், அதேமாதிரி அனாட்டமி உடற்கூறியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை, அதுக்கப்புறமா டிசீசஸ் ஆஃப் த ஸ்கின் தோல் மருத்துவம், இது இன்னைக்கு டெர்மட்டாலஜி அப்படின்னு அழைக்கப்படுது. அதேமாதிரி டிசீசஸ் ஆஃப் த சில்ட்ரன், அது இன்னைக்கு பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், இந்த பிரசவம் பார்க்குறது. ஸோ அது அதுக்கப்புறம் கைனகாலஜி பெண் நோயியல். ஸோ இது மாதிரியான பாடங்கள் எல்லாத்தையுமே ரொம்பவும் ஆர்வத்தோடவே டைஸ் டக்வொர்த் படித்து வந்தாங்க. இறுதியாக 1862ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 21 வயதில் டைஸ் டக்வொர்த் அந்த MBCHB மெடிசனே பேக்கலோரியஸ் சர்ஜரி அப்படின்னு லட்டின்லையும், MBBS பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரின்னு இங்கிலீஷில் இருக்கக்கூடிய இந்த டிகிரியை யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து டைஸ் டக்வொர்த் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக
அதே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் டைஸ் டக்வொர்த் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து மெடிசனில் போஸ்ட் கிராஜுவேட். ஸோ அந்த எம்டி இவர் வந்து படிக்கும்போது அட்ரினல் கிளான்ஸ் குறித்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு வந்தாங்க. அட்ரினல் கிளான்ஸ் அப்படின்றது சிறுநீரகத்துக்கு மேலே அமைஞ்சிருக்கக்கூடிய சுரபி. ஸோ அதிலிருந்து நிறைய ஹார்மோன்ஸ்லாம் வெளிவரும். குறிப்பாக வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உட்பட நிறைய ஹார்மோன்ஸ் வந்து அந்த அட்ரினல் கிளான்ஸ்லேருந்து வெளிவரும். அட்ரினலின் அப்படின்றதும் வெளிவரும். ஸோ அந்த ஒரு அட்ரினல் கிளான்ஸ் குறித்த ஆராய்ச்சியை இவர் மேற்கொண்டாங்க. இறுதி 1863ஆம் ஆண்டு இவர் டைஸ் டக்வொர்த் வந்து அந்த அட்ரினல் கிளான்ஸ் குறித்த ஒரு தீசஸ் ஆய்வு கட்டுரை டிசர்டேஷனை இவர் வந்து சமர்ப்பிக்கிறாங்க. பிறகு இதே 1863ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 22-23 வயதில் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை பெற்றுறாங்க. பெற்ற உடனடியாக இப்போ வந்து இவர் டிகிரி முடிச்சிட்டனால இப்போ இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி டைஸ் டக்வொர்த் வந்து ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே டைஸ் டக்வொர்த்தே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதெல்லாம் டைஸ் டக்வொர்த் சரியாக செஞ்சாதான் ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும். இதுக்காக இவர் வந்து அந்த எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா RIE இது ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல். இது எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னும் அழைக்கப்படும். அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஒரு ரெசிடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணி அங்கே இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை டைஸ் டக்வொர்த் வந்து மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த 1864 இந்த காலகட்டத்தில் இந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராலேருந்து டைஸ் டக்வொர்த் வந்து இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேருந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டன் அங்கே 1864ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அங்கே போனதுக்கு அப்புறமா இந்த சிட்டி ஆஃப் லண்டனில் இருக்கிற செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் சிட்டி ஆஃப் லண்டனில் இருக்குது. அதாவது அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கக்கூடிய ஒரு நார்மல் ஹாஸ்பிட்டல் மட்டும் கிடையாது. மருத்துவ மாணவர்களுக்கு மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டலும் கூட. ஸோ அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் ஜாயின் பண்ணி ஸ்கின் டிசீசஸ் அந்த தோல் மருத்துவம் அது குறித்த பயிற்சியை வந்து டைஸ் டக்வொர்த் மேற்கொண்டு வந்தாங்க. மேலும் இவர் வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்குண்டான பயிற்சியையும் மேற்கொண்டு வந்தாங்க. அதாவது மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்செட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம், கைனகாலஜி பெண் நோயியல், டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம், கார்டியாலஜி இருதயவியல் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் இவர் வந்து டைஸ் டக்வொர்த் வந்து சர்ஜரி அதையும் டெர்மட்டாலஜி இந்த 2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்து அதில் இவருடைய மெடிக்கல் ட்ரைனிங்கை செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் மேற்கொண்டு வந்தாங்க. இதுக்கிடையில் தான் இதே 1864ஆம் ஆண்டு இவர் வந்து ராயல் நேவல் மெடிக்கல் சர்வீஸ் அது ஒரு கப்பல் படை மருத்துவ சேவை அதில் இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இதே 1864ஆம் ஆண்டு உடனடியாக இவர் வந்து இங்கிலாந்துடைய டெவனில் இருக்கிற பிளிமத் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் ஹவுஸ் அப்படின்ற இடத்துக்கு அனுப்பப்படுறாங்க. அங்கே இருக்கிற ராயல் நேவல் ஹாஸ்பிட்டல் ஸ்டோன் ஹவுஸ் அங்கே வந்து டைஸ் டக்வொர்த் இவர் ஒரு இன்சார்ஜாக இருந்து அங்கே இவருடைய அசிஸ்டன்ட் சர்ஜனாக ஒரு உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக ராயல் நேவி மெடிக்கல் சர்வீஸில் பணியாற்ற தொடங்குறாங்க. இந்த பதவியில் ஒரு வருடம் 1865 வரைக்கும் இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த இங்கிலாந்தில் இருக்கிற டெவனுடைய பிளிமத்தில் இருக்கிற ஸ்டோன் ஹவுஸில் இருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சிட்டி ஆஃப் லண்டனுக்கு 1865ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த் கிளம்பிடுறாங்க. அங்கே செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் இவர் ஒரு மெடிக்கல் டியூட்டராக நியமிக்கப்படுறாங்க. அதாவது இவர் வந்து மருத்துவ கல்வியை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு கற்பிப்பாளராக 1865ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த பணியில் டைஸ் டக்வொர்த் இவருடைய சேவை அந்த ஒரு கற்பிக்கும் அந்த ஒரு டீச்சிங் கெரியர் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தொடர்ந்து அங்கே வந்து 4 ஆண்டுகள் ஒரு மெடிக்கல் டியூட்டராக செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1869ஆம் ஆண்டு அதே செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஒரு அசிஸ்டன்ட் பிசிஷியன் உதவி மருத்துவராகவே டைஸ் டக்வொர்த் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் 1870ஆம் ஆண்டு அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலுடைய டிசீசஸ் ஆஃப் ஸ்கின் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இவர் வந்து ஒரு அசிஸ்டன்ட் பிசிஷியனாக நியமிக்கப்பட்டு இவருடைய வேலையை வந்து தொடங்குறாங்க. இந்த நிலையில தான் இதே 1870ஆம் ஆண்டு
இந்த 1870ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த் வந்து அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் அப்படின்ற ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் அதனுடைய ஃபெல்லோஷிப்பை இவர் வந்து பெற்றுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் லண்டன் FRCP அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1870ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த் வந்து பெறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ் அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் இவர் பெறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து MRCS அப்படின்ற இந்த ஒரு மெம்பர்ஷிப்பை இந்த காலகட்டத்தில் டைஸ் டக்வொர்த் பெறாங்க. மேலும் இதே 1870 ஏப்ரல் 26 அன்னைக்கு இவருடைய 29 வயதில் டைஸ் டக்வொர்த் வந்து ஆனி எலிசியா ஹாப்கின்ஸ் அப்படின்னு ஆனி எலிசியா ஹாப்கின்ஸ் ஸ்மித் அப்படின்ற ஒரு விதவை பெண் அந்த பெண்ணை இவர் வந்து 1870 ஏப்ரல் 26 அன்னைக்கு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த ஆனி எலிசியா ஹாப்கின்ஸ் ஸ்மித் அப்படின்றவங்க வந்து ஜான் ஸ்மித் அப்படின்ற ஒரு ஈஸ்ட் இந்தியன் மெர்ச்சன்ட் அவருடைய மனைவியாக இருந்தாங்க. அந்த ஜான் ஸ்மித் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விதவை ஆகுறாங்க. ஸோ அந்த விதவை பெண்ணை தான் 1870 ஏப்ரல் 26 அன்னைக்கு டைஸ் டக்வொர்த் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு 1871 ஆண்டு செப்டம்பர் 14 அன்னைக்கு டைஸ் டக்வொர்த்துக்கும் இவருடைய மனைவியான ஆனி எலிசியா ஹாப்கின்ஸ் டக்வொர்த் இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது எலிசபெத் டைஸ் டக்வொர்த் அப்படின்னு. இதுக்கப்புறம் 2 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1873ஆம் ஆண்டு ஏப்ரல் 22 அன்னைக்கு டைஸ் டக்வொர்த்துக்கும் இவருடைய மனைவியான ஆனி எலிசியா ஹாப்கின்ஸ் ஸ்மித் டக்வொர்த் இவங்க 2 பேருக்குமே வந்து 2வது மார்கரெட் டைஸ் டக்வொர்த் அப்படின்னு இன்னொரு பெண் குழந்தையும் பிறந்தது. அதைத் தொடர்ந்து 1875ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த்துக்கும் இவருடைய மனைவியான ஆனி எலிசியா ஹாப்கின்ஸ் ஸ்மித் டக்வொர்த் இவங்க 2 பேருக்குமே எட்வர்ட் டைஸ் டக்வொர்த் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையானது பிறந்தது. அது வந்து 1875 ஜூலை 10 அன்னைக்கு. ஸோ இப்படி டைஸ் டக்வொர்த்துக்கும் இவருடைய மனைவியான ஆனி எலிசியா ஹாப்கின்ஸ் டக்வொர்த்துக்கும் மொத்தமாக 2 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு 3 குழந்தைகள் பிறந்தது. இது டைஸ் டக்வொர்த்தோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க இதே 1875ஆம் ஆண்டு அந்த ஸ்கின் டிசீசஸ் டிபார்ட்மெண்ட் அந்த டெர்மட்டாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவர் வந்து வெளிவந்து ஜெனரல் வார்ட்ஸ்ல செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஜெனரல் வார்ட்ஸ்ல டைஸ் டக்வொர்த் வந்து ஒரு அசிஸ்டன்ட் பிசிஷியனா தொடர்ந்து இவருடைய பணியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் சில தோல் நோய்களுக்குண்டான சிகிச்சை முறைகளை இவர் வந்து உருவாக்க தொடங்குறாங்க. மேலும் டைஸ் டக்வொர்த் வந்து அந்த வார்ட்ஸில் செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலுடைய ஜென்ரல் வார்ட்ஸில் அடிக்கடி ரவுண்ட்ஸும் போக ஆரம்பிக்கிறாங்க. மேலும் நிறைய மருத்துவ மாணவர்கள் டைஸ் டக்வொர்த்னால ஈர்க்கப்படுறாங்க. நிறைய பேர் இவருடைய லெக்சர்ஸ் விரிவுரையெல்லாம் இவர் கொடுக்கும்போது அதை அட்டன் பண்ணணும் அப்படின்னு விரும்ப தொடங்குறாங்க. அதுக்கு முக்கிய காரணம் டைஸ் டக்வொர்த்தோடைய அப்ரோச் அணுகுமுறை தான். ஒரு மருத்துவ பாடத்தை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கும் போது ரொம்பவே சாஃப்டாகவும் அதை ரொம்ப கிளியராகவும் புரியும்படியாகவும் இவர் வந்து சொல்லிக் கொடுத்து வந்தாங்க. இதனாலேயே டைஸ் டக்வொர்த் வந்து ஒரு எக்ஸலன்ட் டீச்சர் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அறியப்பட்டு வந்தாங்க. மேலும் இவருடைய லெக்சர் வந்து உலகம் முழுவதில் இருந்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பல யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து உலகம் முழுக்க டைஸ் டக்வொர்த் வந்து அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் உலகம் முழுவதில் இருந்தும் இவருக்கு வந்து நிறைய கௌரவங்களும் கிடைக்க ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக 1879ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய ஒஹாயோவில் இருக்கிற சின்சினாட்டியில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சின்சினாட்டி தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஹானரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கி இவரை கௌரவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1880 காலகட்டத்தில் டைஸ் டக்வொர்த் வந்து ஒரு சிறந்த மருத்துவராக தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளை கொடுக்க தொடங்குறாங்க. அது டீச்சிங்காக இருக்கட்டும் ரிசர்ச்சாக இருக்கட்டும் ரெண்டுத்துலேயுமே இவருடைய பங்களிப்பு முழு கவனத்தோடு இருந்தது. அதில் குறிப்பாக இவருடைய கேர்ஃபுல் அப்சர்வேஷன்ஸ் எல்லாமே கவுட் அப்படின்ற கீழ்வாதம் அந்த நோய் குறித்து இருந்தது. இந்த கவுட் அப்படின்றது வந்து யூரிக் ஆசிட் கிறிஸ்டல் அப்படின்ற யூரிக் அமில படிகம் அது வந்து நம்மளுடைய ஜாயின்ஸில் மூட்டுகளில் வந்து படியும் போது மூட்டுகளில் வலி ஏற்படும். அது வந்து மூட்டு வீக்கத்தையும் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் வீக்கம் அலர்ஜி அதுக்கப்புறம் வலி இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடியது இந்த கவுட் அப்படின்றது. அது வந்து கை மூட்டுகள் இந்த இடத்துல எல்போ அதுக்கப்புறம் விரல் மூட்டுகள் இந்த விரலுடைய ஜாயின்ஸ்லாம் இருக்குது அந்த இடத்துல அதேமாதிரி கால் முழங்கால் அதேமாதிரி அந்த மூட்டுகள் எங்கெங்கெல்லாம் அந்த ஜாயின்ஸ் இருக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த 2 எலும்புகள் சேர்ந்து இருக்கிற மாதிரி இப்படி வளைக்க முடிகிற மாதிரியான அந்த மூட்டுகள் இருக்கும் அங்கெல்லாம் வந்து கடுமையான வலியை வந்து ஏற்படுத்தக்கூடியது இந்த கவுட் அப்படின்றது. இது திடீர்னு வந்து ஏற்படும். இந்த கவுட் அப்படின்ற நோயானது திடீர்னு வந்து ஏற்படும். ஸோ அது குறித்த ஒரு ஒர்க்கை வந்து இவரை வந்து டைஸ் டக்வொர்த் வந்து ஆராய்ச்சியாக வந்து மேற்கொள்ள தொடங்கியிருந்தாங்க. இதுக்கிடையில் 1883ஆம் ஆண்டு
இந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு அசிஸ்டன்ட் ஃபிசிஷியன் உதவி மருத்துவர் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து டைஸ் டக்வொர்த் வந்து ஒரு ஃபுல் ஃபிசிஷியனாக முழு மருத்துவராகவே நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து 1884ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ், அந்த மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ், அதனுடைய ஒரு ட்ரெஸரராக இவர் வந்து 1884ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து டைஸ் டக்வொர்த் இன்னும் பல்வேறு கௌரவங்கள் பெற ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக 1886ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதை வந்து ஜெனரல் மெடிக்கல் கவுன்சிலில் ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நியமிக்கப்படுறாங்க. ஸோ ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில் வந்து நடக்கும்போது எல்லா ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ், ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், ராயல் சொசைட்டி அப்படின்னு எல்லா தரப்பில் இருந்தும் வந்து அவங்க தரப்பில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்புவாங்க. அந்த மாதிரி 1886ஆம் ஆண்டிலிருந்து டைஸ் டக்வொர்த் தான் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஜெனரல் மெடிக்கல் கவுன்சிலில் கலந்துக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. மேலும் இதே 1886ஆம் ஆண்டு குயின் விக்டோரியா மூலமா, அதாவது அப்போதைய யுனைடெட் கிங்டம் உடைய குயினான குயின் விக்டோரியா மூலமா இவர் வந்து நைட் பண்ணப்பட்டாங்க. அதாவது 1886ஆம் ஆண்டு தான் டைஸ் டக்வொர்த் வந்து சர் பட்டத்தை பெறாங்க. ஸோ 1886ஆம் ஆண்டுக்கு பிறகிலிருந்து டைஸ் டக்வொர்த் வந்து சர் டைஸ் டக்வொர்த் அப்படின்னு கௌரவத்தோட அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 46 வயதுக்குள்ளேயே டைஸ் டக்வொர்த் வந்து சர் பட்டத்தை பெற்றிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1887ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அயர்லாந்து, இது வந்து அயர்லாண்டில் இருக்கிற டப்ளினில் இருக்குது. ஸோ அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் இன் அயர்லாண்டுடைய ஒரு ஹானரி ஃபெல்லோவாக, கௌரவ உறுப்பினராகவும் 1887ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த் நியமிக்கப்படுறாங்க. மேலும் இதே 1887ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த்துக்கு அந்த அயர்லாண்டுடைய டப்ளின்லேயே இருக்கக்கூடிய ராயல் யூனிவர்சிட்டி ஆஃப் அயர்லாந்து அவங்க தரப்பில் இருந்து இவருக்கு வந்து ஹானரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டத்தை வழங்கி இவரை கௌரவப்படுத்துகிறாங்க. இதுக்கப்புறமா டைஸ் டக்வொர்த் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ஆராய்ச்சி, அந்த கவுட் குறித்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாங்க. குறிப்பாக 1889ஆம் ஆண்டு எ ட்ரீட்டஸ் ஆன் கவுட் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்கை வந்து இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ஒரு சின்ன புத்தகமாகவே டைஸ் டக்வொர்த் வந்து 1889ஆம் ஆண்டு பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதை பப்ளிஷ் பண்ண உடனடியாக இந்த ட்ரீட்டஸ் ஆன் கவுட் அப்படின்ற இந்த ஒரு ஒர்க்கானது மிகப்பெரிய அளவில் புகழை பெறுது. குறிப்பாக இந்த ஒரு புத்தகத்தை எழுதின டைஸ் டக்வொர்த்தும் வந்து மிகப்பெரிய புகழ் பெறாங்க. குறிப்பாக இந்த ட்ரீட்டஸ் ஆன் கவுட் அப்படின்ற இந்த புக்கானது இவர் இங்கிலீஷில் எழுதி வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து பிரெஞ்சு மொழியிலையும் ஜெர்மன் மொழியிலையும், அதாவது பிரான்ஸ்லையும் ஜெர்மனிலையும் கூட அந்தந்த மொழிகளில் பப்ளிஷ் பண்ணப்பட்டது. அந்தளவுக்கு முக்கியமான ஒரு ஒர்க்காக குறிப்பாக கவுட் குறித்த ஒரு ஆராய்ச்சி முடிவாக இந்த ஒரு புத்தகமானது இருந்தது. ஸோ இதுக்காகவும் டைஸ் டக்வொர்த் வந்து பல்வேறு கௌரவங்களை பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக 1890ஆம் ஆண்டு ஸ்காட்லாண்டுடைய எடன்பராவில் இருக்கிற இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஹானரி டிகிரி ஆஃப் எல்எல்டி வழங்கி இவரை கௌரவப்படுத்துகிறாங்க. எல்எல்டி அப்படின்றது லட்டினில் லெகம் டாக்டரேட் அப்படின்னு அர்த்தம். இது இங்கிலீஷில் டாக்டர் ஆஃப் லாஸ் அப்படின்னு அர்த்தம். ஏன் லா இல்லாமல் லாஸ் அப்படின்னா கேனன் லா, சிவில் லா அப்படின்னு 2 லா இருக்குது. இந்த 2 லாஸ் உள்ளடங்கிய டாக்டர் பட்டம் தான் இந்த டாக்டர் ஆஃப் லாஸ் எல்எல்டி அப்படின்றது. ஸோ இந்த கௌரவ டாக்டர் பட்டம் 1890ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த்துக்கு வழங்கப்பட்டது. மேலும் இதே காலகட்டத்தில் டைஸ் டக்வொர்த்தோடைய மனைவியான ஆனி எலிசியா ஹாப்கின்ஸ் டக்வொர்த் அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க. இது வந்து டைஸ் டக்வொர்த்தோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு இழப்பாக இருந்தது. இதுக்கப்புறமா இதே 1890ஆம் ஆண்டு நவம்பர் 4 அன்னைக்கு டைஸ் டக்வொர்த் வந்து இன்னொரு பெண்ணை 2வதாக திருமணம் பண்ணிக்கிறாங்க. அங்கே வந்து அடா எமிலி ஃபுல்லர் அப்படின்ற இன்னொரு பெண்ணை இவருடைய 50வது பர்த்டேக்கு 20 நாட்களுக்கு முன்னாடி 1890 நவம்பர் 4 அன்னைக்கு இவர் வந்து டைஸ் டக்வொர்த் வந்து திருமணம் பண்ணுறாங்க. இதே 1890ஆம் ஆண்டு தான் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ், அப்போதைய வேல்ஸோடைய இளவரசரான எட்வர்ட், அவர் வந்து பிற்காலத்தில் கிங் எட்வர்ட் தி 7th அப்படின்னு யுனைடெட் கிங்டமுக்கே மன்னர் ஆனாங்க. ஆனால் இவர் வந்து இந்த 1890 காலகட்டத்திலலாம் வேல்ஸோடைய பிரின்ஸாக இருந்தாங்க. ஸோ அவருக்கு ஒரு ஹானரி ஃபிசிஷியனாக, ஒரு கௌரவ மருத்துவராக 1890ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதை தொடர்ந்து 1891 நவம்பர் 19 அன்னைக்கு டைஸ் டக்வொர்த்துக்கும் இவருடைய 2வது மனைவியான அந்த அடா எமிலி ஃபுல்லர் டக்வொர்த் இவங்க 2 பேருக்குமே கிறிஸ்டியன் லெஸ்லி டைஸ் டக்வொர்த் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையானது பிறந்தது. இதுக்கப்புறம் 1892ஆம் ஆண்டு கிளினிக்கல் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே டைஸ் டக்வொர்த் வந்து நியமிக்கப்படுறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் டைஸ் டக்வொர்த் வந்து லெக்சரர் இன் மெடிசனாக செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலில் நியமிக்கப்படுறாங்க. இது 1890ஆம் ஆண்டிலிருந்தே இந்த பொறுப்பில் இருந்தாங்க. 1892க்கு பிறகு
பிறகு தான் தொடர்ச்சியாக அந்த செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலோடைய லெக்சரர் இன் மெடிசனாக இவர் வந்து இவருடைய பங்களிப்பை கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. அதாவது மெடிசன் மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு லெக்சரர் விரிவுரையாளராக தான் இவர் டைஸ் டக்வொர்த் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த பொறுப்பில் தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்புகளை கொடுக்க தொடங்குறாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஒரு மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து டைஸ் டக்வொர்த் வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு பொறுப்புகள் கௌரவங்களை பெற்றாங்க. குறிப்பாக 1896ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸோடைய ஒரு லம்லியன் லெக்சரராக இவர் நியமிக்கப்படுறாங்க. அதாவது ஜான் லம்லி அப்படின்னு ஒரு நபர், அவர் இறந்த பிறகு அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த ஜான் லம்லியோடைய பேரில் லம்லியன் லெக்சர் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சரானது ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸில் நிறுவப்பட்டது. அந்த ஒரு மருத்துவ விரிவுரை மெடிக்கல் லெக்சர் வழங்குறதுக்கு வருடம் யாராவது ஒரு தலை சிறந்த மருத்துவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அது மாதிரி 1896ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த் தான் அந்த ஒரு மருத்துவராக தலை சிறந்த மருத்துவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இவர் வந்து அந்த லம்லியன் லெக்சரராக த சீக்வல்ஸ் ஆஃப் டிசீஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் இவருடைய விரிவுரையை ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸில் டைஸ் டக்வொர்த் வந்து கொடுத்தாங்க. அதை வந்து எழுதியும் ரிசர்ச் ஒர்க்காக எழுதியும் த சீக்வல்ஸ் ஆஃப் டிசீஸை இவர் எழுதியும் பப்ளிஷ் பண்ணாங்க. இதே 1896ஆம் ஆண்டு மார்ச் 6 அன்னைக்கு டைஸ் டக்வொர்த்துக்கும் இவருடைய இரண்டாவது மனைவியான அடா எமிலி ஃபுல்லர் டக்வொர்த் இவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டாவதா இன்னொரு ஆண் குழந்தையானது பிறந்தது, ஆர்தர் டைஸ் டக்வொர்த் அப்படின்னு. ஸோ மொத்தமாக டைஸ் டக்வொர்த்துக்கும் இவருடைய இரண்டாவது மனைவியான அடா எமிலி ஃபுல்லர் டக்வொர்த் இவங்க ரெண்டு பேருக்குமே 2 ஆண் குழந்தைகள் பிறந்தது. இது இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை. குறிப்பாக டைஸ் டக்வொர்த்துக்கு இவருடைய முதல் மனைவி கூட 2 ஆண் குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை. இப்போ ரெண்டாவது மனைவி கூட 2 ஆண் குழந்தைகள். ஸோ மொத்தமாக டைஸ் டக்வொர்த்துக்கு மட்டும் பார்க்கும்போது 2 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள் அப்படின்னு 5 குழந்தைகள். ஸோ இது டைஸ் டக்வொர்த்தோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் டைஸ் டக்வொர்த் வந்து தொடர்ச்சியாக இன்னும் பல கௌரவங்கள் பெற்றாங்க. அதுலேயும் குறிப்பாக 1898ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸோடைய ஒரு ஹார்வேயன் ஒரேட்டராகவும் இவர் நியமிக்கப்படுறாங்க. அதாவது வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவர் இறந்த பிறகு அந்த வில்லியம் ஹார்வியை கௌரவப்படுத்துறதுக்காக அந்த வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வேயன் ஒரேசன் அப்படின்னு ஒரு மெடிக்கல் லெக்சர் நிறுவப்பட்டிருந்தது. ஸோ அது வழங்குறதுக்கு 1898ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த் தான் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா டைஸ் டக்வொர்த் வந்து அந்த ஒரு ஹார்வேயன் ஒரேசன் கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்வேயன் ஒரேட்டராக டைஸ் டக்வொர்த் வந்து த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கேரக்டர் அண்டு ரைட் ஜட்ஜ்மெண்ட் இன் மெடிசன் அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் இவருடைய ஹார்வேயன் ஒரேசன் கொடுத்துட்டு அதை ரிசர்ச்சாகவும் எழுதி பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. இதுக்கப்புறம் 1900 இந்த காலகட்டத்திலலாம் டைஸ் டக்வொர்த் பல்வேறு பொறுப்புகளில் நியமிக்கப்பட்டாங்க. அதில் பர்டிகுலராக வந்து இந்த ட்ரெஸரி அதனுடைய ஒரு மெடிக்கல் ரெஃப்ரியா 1900ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1901 இந்த காலகட்டத்தில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்து இவர் வந்து படிப்படியாக ரிட்டையர் ஆக தொடங்குறாங்க. குறிப்பாக கிங் எட்வர்ட் VII அவர் இந்த 1901ஆம் ஆண்டு தான் கிங் ஆகுறாங்க யுனைடெட் கிங்டமுக்கு. ஸோ இவர் வந்து பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸாக அவர் இருக்கும்போது 1890 1901 வரைக்கும் அவருக்கு ஒரு ஆர்டினரி பிசிஷியனாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 1901ஆம் ஆண்டு அந்த பொறுப்பில் இருந்து விலகுறாங்க. இதுக்கப்புறமா இந்த ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலில் ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த பதவியிலிருந்து 15 ஆண்டுகளுக்கு பிறகு இதே 1901ஆம் ஆண்டு விலகுறாங்க. ஏன்னா 1886 அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க ரெப்ரசன்டேட்டிவாக ஜென்ரல் மெடிக்கல் கவுன்சிலில். 1901ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த் வந்து அதிலிருந்து விலகுறாங்க. இது மாதிரி இன்னும் சில பொறுப்புகளிலிருந்து டைஸ் டக்வொர்த் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ரிசைன்மெண்ட்ஸை வந்து பண்ணி வந்தாங்க, ரிட்டையர்மெண்ட்டையும் கொடுத்து வந்தாங்க. இதுக்கிடையில் டைஸ் டக்வொர்த் வந்து இன்னும் கூடுதலாக பல்வேறு ரிசர்ச் ஒர்க்ஸையும் எழுதி தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணி வந்தாங்க. இந்த நிலையில தான் 1903ஆம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் பிசிசியன்ஸோடைய ஒரு சீனியர் சென்சராக இவர் வந்து 1903ஆம் ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1904ஆம் ஆண்டு பென்ஷன் கம்ப்யூட்டேஷன் போர்டு, அந்த பென்ஷன் கம்ப்யூட்டேஷன் போர்டோடைய ஒரு முக்கிய பொறுப்பில் மெடிக்கல் அட்வைசர் அப்படின்ற மருத்துவ ஆலோசகர் அப்படின்ற பொறுப்பில் 1910ஆம் ஆண்டு டைஸ் டக்வொர்த் நியமிக்கப்படுறாங்க. அடுத்து 1906ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 65-66 வயதில் டைஸ் டக்வொர்த் வந்து செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஃபுல் ஃபிசிஷியன் அப்படின்ற அந்த பதவியிலிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க. ரிட்டையர் ஆன பிறகு அதே செயின்ட் பார்த்தாலமியூஸ் ஹாஸ்பிட்டலோடைய ஒரு கன்சல்டன்ட் பிசிஷியன் ஆலோசனை மருத்துவராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. கூடுதலாக இதே 1906ஆம் ஆண்டு
இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற கிரீனிச் அங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த ட்ரெட்னாட் சிமன்ஸ் ஹாஸ்பிட்டல் கிரீனிச் அதனுடைய ஒரு சீனியர் ஃபிசிஷியனாக 1906 இவர் வந்து டைஸ் டக்வொர்த் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. இதுக்கப்புறமாவும் டைஸ் டக்வொர்த்துக்கு பல கௌரவங்கள் கிடைச்சது. அதில் ரொம்ப முக்கியமானது 1909 ஜூலை 15 அப்போது டைஸ் டக்வொர்த் வந்து ஃபர்ஸ்ட் பேரனட் ஆக்கப்பட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேரனன்சி அப்படின்ற அந்த பேரன்சி கௌரவம் இவருக்கு வழங்கப்பட்டது. ஸோ இந்த 1909 ஜூலை 15க்கு பிறகு தான் டைஸ் டக்வொர்த் வந்து ஒரு சர் டைஸ் டக்வொர்த் ஃபர்ஸ்ட் பேரனட் அப்படின்னு அழைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா 1910 அந்த மெடிக்கல் அட்வைசர் டு பென்ஷன் கம்ப்யூட்டேஷன் போர்டு அந்த பொறுப்பில் இருந்து விலகுறாங்க. அதுக்கப்புறம் இதே 1910 இவருக்கு டைஸ் டக்வொர்த்துக்கு வந்து அயர்லாந்துடைய பெல்ஃபாஸ்டில் இருக்கிற குயின்ஸ் யூனிவர்சிட்டி பெல்ஃபாஸ்ட் அவங்க தரப்பில் இருந்தும் இவருக்கு ஆனரி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்படுது. இதுக்கப்புறம் 1911 அந்த மெடிக்கல் ரெஃப்ரி டு த ட்ரெஸரி அந்த பதவியிலிருந்தும் டைஸ் டக்வொர்த் வந்து விலகுறாங்க. இருந்தபோதும் கூட இவருடைய பங்களிப்பு ரிசர்ச் ஒர்க் எழுதுறது ஸோ அதில் எல்லாம் தொடர்ந்து இருந்தது. குறிப்பாக 1915 ஆன் தி சம் சோசியல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற வியூஸ் ஆன் சம் சோசியல் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற அந்த டைட்டிலில் ஒரு ஒர்க்கு 1915 இவர் வந்து டைஸ் டக்வொர்த் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1917 டைஸ் டக்வொர்த் வந்து அந்த கிரீனிச்சில் லண்டனுடைய கிரீனிச்சில் இருக்கக்கூடிய அந்த ட்ரெட்னாட் சிமன்ஸ் ஹாஸ்பிட்டல் கிரீனிச் அதனுடைய சீனியர் ஃபிசிஷியன் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்தும் மூத்த மருத்துவர் என்ற பதவியிலிருந்தும் இவர் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அடுத்து சில ஆண்டுகளுக்கு பிறகு 1923 இந்த காலகட்டத்தில் ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் அதனுடைய ட்ரெஸரர் அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்தும் ரிட்டையர் ஆகுறாங்க. ஸோ ஒரு எமரட்டஸ் ட்ரெஸரராக இவர் நியமிக்கப்படுறாங்க கௌரவத்தோட. இந்த காலகட்டம் இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸோடைய ட்ரெஸரராக 1884 இருந்து 1923 இந்த காலகட்டத்தில் நிதி ரீதியாக நிறைய நெருக்கடிகளை ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆனது சந்திச்சு வந்தது. அப்படி அந்த நிதி ரீதியான அவ்வளோ ஃபினான்சியல் ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது கூட அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் வந்து முடங்கி போகாமல் அது வந்து பெரிய அளவில் மேனேஜ் பண்ணி கிட்டத்தட்ட 39 ஆண்டுகள் அதை சரியாக வழி நடத்தின அந்த பெருமையானது டைஸ் டக்வொர்த்துக்கு இருக்குது. ஸோ அதை வந்து இவர் பண்ணாங்க. இதுக்கப்புறம் 1925 இந்த காலகட்டத்தில் இவர் பிறந்த லிவர்பூல் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் அது லிவர்பூல் யூனிவர்சிட்டி அப்படின்னு அழைக்கப்படும் அவங்க தரப்பிலிருந்து இவருக்கு ஆனரி டிகிரி ஆஃப் LLD அப்படின்ற டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது. இதுக்கப்புறமா டைஸ் டக்வொர்த் வந்து உடல்நல குறைபாடுனால பாதிக்கப்படுறாங்க. இறுதியாக 1928 ஜனவரி 20 அன்னைக்கு இவருடைய 87 வயதில் டைஸ் டக்வொர்த் இறந்து போயிடுறாங்க. ஸோ 1928 ஜனவரி 20 இவருடைய 87 வயதில் டைஸ் டக்வொர்த் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன பிறகு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக பல விஷயங்கள் நடந்தது. குறிப்பாக மெடிக்கல் புல்லட்டின்ஸ் அதில் டைஸ் டக்வொர்த்தை கௌரவப்படுத்தி நிறைய இவருடைய வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள் இவருடைய இரங்கல் செய்தி அதெல்லாமே வெளிவந்தது. குறிப்பாக இவர் செய்த சாதனைகள் பல விஷயங்கள் வந்து வெளிவந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் டைஸ் டக்வொர்த்தோடைய முதல் மனைவிக்கும் இவருக்கும் பிறந்த 2 பெண் குழந்தைகள் ஒரு ஆண் குழந்தைகள். அதில் ஒரு ஆண் குழந்தையான 1875 ஜூலை 10 அன்னைக்கு பிறந்த அந்த எட்வர்ட் டைஸ் டக்வொர்த் அந்த மகன் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸில் வந்து பங்கேற்று இந்தியாவுக்கு வந்து வந்தாங்க. அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவோட இணைஞ்சிருந்த பர்மா இன்றைய மியான்மர் அதனுடைய ஜட்ஜா நீதிபதியாக இவருடைய மகன் இருந்தாங்க. ஸோ இது இவருடைய பர்சனல் லைஃப். இன்னொரு பக்கம் டைஸ் டக்வொர்த் வாழும்போது பல யூனிவர்சிட்டிஸில் எக்ஸாமினர் இன் மெடிசனாகவும் நியமிக்கப்பட்டிருந்தாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா யூனிவர்சிட்டி ஆஃப் டூரம் யூனிவர்சிட்டி ஆஃப் மான்செஸ்டர் அப்படின்னு இவ்வளோ யூனிவர்சிட்டிஸில் இவர் வந்து இந்த எக்ஸாமினராகவும் மெடிசனில் நியமிக்கப்பட்டாங்க. மேலும் பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனுடைய மீட்டிங் நடக்கும் போதெல்லாம் மெடிசன் செக்ஷனில் இவர் ஒரு சில செக்ஷனில் இவர் வந்து பிரசிடென்டாகவும் நியமிக்கப்பட்டாங்க. இது மாதிரி இவ்வளோ பொறுப்புகளில் டைஸ் டக்வொர்த் வந்து வாழ்ந்து மறைஞ்சனாலேயே இன்னைக்கு வரைக்குமே போற்றப்படக்கூடிய ஒரு மருத்துவராக டைஸ் டக்வொர்த் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவும் மருத்துவராகவும் தோல் மருத்துவராகவும் கருதப்பட்டு வராங்க. ஸோ இப்பேற்பட்ட டைஸ் டக்வொர்த் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.